சொல்றாருன்னா ஆண்டவர், நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, வெறும் உலகத்திற்கு ஏற்றவைகளை மட்டும் சிந்தியாத, நீ எதையும் சிந்திக்கணும். எதை சிந்திக்கணும்? தேவ ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும். இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சிந்தை என்ன அப்படின்னு சொன்னா, சர்ச்சுக்கு எதுக்கு போகணும், திருச்சபைக்கு எதற்கு போகிறார்கள்? பலர் திருச்சபைக்கு எதுக்கு போறார்கள்? வாரத்துக்கு ஒரு நாளையா, அந்த நாள்லையும் போகலன்னா ஆண்டவர் தண்டிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? போய் ஒரு கும்பிடு போட்டு வருவோம் ஐயாவுக்கு. ஆமா, ஒரு சின்ன ஒரு காணிக்கையை போட்டு ஒரு கும்பிடு போட்டு, ஐயா வந்துட்டையா இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறது எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்திற்கு மட்டுமே. ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே இல்லை. இம்மைக்காக மட்டும் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரை பார்க்கலும் என்ன பண்ணுவோம்னா, பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். பரிதபிக்கப்பட்டவர்களா இருக்கும். உங்க ஜபத்துல நீங்க 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதுல 10 நிமிஷம் ஜப குறிப்பு இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா 1 மணி நேரமும் ஜப குறிப்பா என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லுங்க. சிலர் எப்ப ஆண்டவரிடத்துல வந்தாலும் ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக மட்டும்தான் வருவாங்க. சிலர் மெம்பர்ஷிப் சர்ச்சில் வைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? கல்லறைக்காக மட்டும். கல்லறை தோட்டம் இருக்கா உங்க சர்ச்சில்? இவங்க என்னமோ மறிச்சிட்டாங்கன்னா அடக்கமே பண்ணாத மாதிரி. யார் நம்ம இறந்தாலும் கண்டிப்பா நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? அதுக்காக கல்லறை தோட்டம் வேண்டான்னு சொல்லல, இருக்கட்டும். ஆனா என்ன அப்படின்னா, அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம். அப்புறம் இது வெறும் தேவைக்காக. தேவைக்காக நான் நல்லா இருக்கணும், கையை கும்பிட்டுட்டு ஜெபம் பண்றதே எதுக்கு அப்படின்னு சொன்னா, தேவைக்காக. தேவைக்காக இல்லை 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 இல்லை. எப்பவுமே நீங்க ஒரு சைடா நீங்க என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க. அன்னாள் கூட ஜெபம் பண்ணும் போது, எனக்கு மலடியா இருக்கிறேன், என்னை எல்லாருமே ஏளனமா பேசுறாங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு கேட்கல. ஆனா என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, ஆனா நான் யாருக்காக அதை வளர்த்துவேன் அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட நான் விட்டுருவேன் ஆண்டவரே, என்னுடைய நிந்த மாறட்டும், ஆனா அதே நேரத்தில் அந்த பிள்ளை உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். அவங்களுடைய சிந்தனை ஒரு சிந்தனை இல்லை, என்ன நல்லா வைங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க, நான் யாருக்கு சாட்சியா வாழ்வேன். இந்த அற்புதத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்பவுமே எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, எனக்கு இந்த அற்புதத்தை தாங்க ஆண்டவரே, அவன் திட்டுறான் இவன் திட்டுறான் இல்ல, எனக்கு இந்த அற்புதத்தை தாங்க, நான் உங்களுக்கு சாட்சியாய் வாழ, நான் உங்களை மகிமைப்படுத்த, நான் உங்களை கனப்படுத்த, உங்க நாமத்தை உயர்த்துறதுக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதுல கண்டிப்பாய் பிரியப்படுவார். ஏனென்றால் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற ஒருவரையும் ஆண்டவர் வெட்கமாய் அனுப்புகிற தேவன் அல்ல.